சொன்னா ஒரு மாலை போடுவா. ராதே ராதே, நான் பேசுறது கேட்கறது யாராவது சொல்ல முடியுமா? இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைக் வேண்டாம். ராதே ராதே, யாராவது கமெண்ட் போட முடியுமா, இல்லாட்டா சொல்ல முடியுமா நான் பேசுறது கேட்கறதா அப்படின்னு? பேசுறது கிளியரா இருக்கா அப்படின்னு? தேங்க்யூ ஸோ மச். राधे राधे। राधे राधे। ओम श्री मात्रे नमः। ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே கலையே சுந்தராகாரம் सदेक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देहं सद्गुरुं मुरलीधरम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपार करुणा सिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते सद्गुरुनाथ महाराज की जय। வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. ஆதிபராசக்திக்கு ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராதே ராதே. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஸோ நவராத்திரி 4ஆம் திருநாளான இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு நன்னாளில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமாத்ரே சத்சங்கம் நிறுவனர் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரம். அண்ட் முதல்ல சொல்லணும் அப்படின்னா வித்யாமாக்கு என்னுடைய நமஸ்காரம். ஏன்னா இந்த மேடையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமாத்ரே சத்சங்கோட ஒரு மேடையை சொல்றேன். எப்பேற்பட்ட ஒரு மகான்கள், எப்பேற்பட்ட ஒரு பாகவதர்கள் அவள்லாம் பண்ணின அந்த ஒரு இடத்துல ஒரு அமெச்சூர்டு ஆர்டிஸ்ட் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த, அடியேனுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வித்யாமாக்கு என்னுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். ஸோ மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இந்த இதுல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கொடுத்த என்னுடைய பெற்றோர்களுக்கும், அதாவது தெய்வமா இருந்து என்னை வாழ்த்திட்டு இருக்கிற என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் மற்றும் இங்க வந்திருக்கிற லைவா பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ இன்றைக்கு நம்ம இந்த டாபிக் என்ன எடுத்துட்டு இருக்கோங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாம விளக்க உரை அப்படிங்கிறது. ஸோ லலிதா சகஸ்ரநாமம்னா 1000 திருநாமங்கள் இருக்கு. ஸோ 1000 திருநாமங்களோட விளக்க உரையும் இப்ப கொடுக்கப்பட்ட நேரத்துல சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில நாமாக்கள் மாத்திரம் இங்க நான் எடுத்துட்டு அதற்குண்டான ஒரு விளக்க உரை அடியேன் சக்தி யதாசக்தி நான் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கேன். ஸோ இப்ப நான் இங்க சொல்ல போகிறது விஷயங்கள் எப்படி அப்படின்னா இது ஒரு மகத்துவமான விஷயங்கள். ஸோ எத்தனை நான் சொன்னாலும் இந்த விஷயங்கள் உங்களுடைய மனசுல கருத்துல உங்களுடைய மனசுல அது ஏற்படுறது, அந்த கருத்துக்கள் உங்களுடைய மனசுல தோன்றது அப்படின்னாக்க அது சாட்சாத் அப்பேற்பட்ட ஒரு லலிதா பரமேஸ்வரியை பத்தி சொல்வதனாலையும் அண்ட் இதுல நான் சொல்ல போகும்போது ஏதாவது ஒரு சில தற்புகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னாக்க அது என்னுடைய ஒரு கவனக்குறைவுனாலதான் அப்படிங்கறத முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லலிதா சகஸ்ரநாமம் தோன்றியது எப்படி? ஸோ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ற எல்லாருக்குமே தெரியும். லலிதா சகஸ்ரநாமம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த எண்டுலயே நம்ம சொல்றோம் இந்த லலிதா சகஸ்ரநாமம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரம்மாண்ட புராணம். பிரம்மாண்டம் அந்த பேரே பாருங்க, பிரம்மாண்ட புராணம். பிரம்மம் இந்த உலகம் அண்டம் அப்படிங்கிறத சொல்றது அந்த புராணத்தை வியாச பகவான் எழுதியிருக்க. ஸோ அதுல இந்த உத்தரகண்டம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த இடத்துல ஹயக்ரீவரே சாட்சாத் அகஸ்தியருக்கு இதோ சம்பாஷணம், அவளுடைய சம்பாஷணை தான் இந்த உபாசனை. அவர் என்ன அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரோ அதைத்தான் சொல்லப்படுகிறது. ஸோ எப்படி இந்த ஹயக்ரீவருக்கு எப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமம் கிடைச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ அது எப்படின்னாக்க லலிதா பரமேஸ்வரி தன்னுடைய ஒரு சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி செய்யும் போது அந்த இடத்துக்கு ஹயக்ரீவர் வராராம். ஸோ ஹயக்ரீவர்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், நாராயணனுடைய சாக்ஷாத் அந்த நாராயணனுடைய ஒரு அம்சம் ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹயக்ரீவர் அந்த இடத்துக்கு வரார். ஸோ அங்கு அப்ப யார் இந்த திருநாமங்களை சொல்றா அப்படின்னாக்க வசின்யாதி வாக்தேவதைகள். ஸோ வசின்யாதி வாக்தேவதைகள் 8 பேர் கௌலினி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ அவ முதல் அந்த அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறத சுத்தி அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. அவெல்லாம் அம்பாளுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வசின்யாதி வாக்தேவதைகள் அம்பாள் இந்த திருநாமங்களால பூஜிக்கும் போது அம்பாள் சந்தோஷப்படுறாளாம். ஸோ அந்த சந்தோஷப்படுற அந்த மொமெண்ட்டை இங்க ஹயக்ரீவர் அங்க அவர் பாக்குறார். சோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதை அவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றார். சோ இப்ப நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் வரும், எதற்காக அகஸ்தியருக்கு இந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? சோ இப்ப அகஸ்தியர் எதற்காக அதை கேட்கிறார், அந்த உபதேசத்தை பண்றார், சாரி ஹயக்ரீவர் எதற்காக அந்த உபதேசத்தை பண்றாருங்கிறத பார்க்கலாம். ஸோ கைலாய மலையில சிவன் பார்வதிக்கு திருமணம் நடக்கிறது. அதனால நார்த் சைடு அந்த வடக்கு என்னவாகிறதுதான், வடக்கு உயர்ந்து விடுகிறது, தெற்கு தாழ்ந்து விடுகிறது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ அதை சமன்படுத்துறதுக்காக அகஸ்திய முனிவர் நம்ம தென்னிந்தியாவுக்கு பயணமாகிறார் தன்னுடைய மனைவி லோபாமுதரோட. ஸோ இந்த லோபாமுதிரையை பார்த்தோம் அப்படின்னா லோபாமுத்ரா மிகச்சிறந்த ஒரு அம்பாள் உபாசகி. அவளுக்கு சாட்சாத் அம்பாள் தான் எல்லாமே. அப்பேற்பட்ட அம்பாளை உபாசகம் பண்றவர். அவளுடன் சேர்ந்து அகஸ்தியர் தென்னிந்தியாவுக்கு பயணமாறார். ஸோ பயணமாகும் போது பார்த்தோம் அப்படின்னா இங்க தென்னிந்தியா மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே இந்த உலக பாரத நாடு முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா நல்லவர்களும் கஷ்டப்படுறா, கெட்டவர்களும். ஸோ நல்லவர்கள் எதற்காக, கெட்டவர்கள் ஏதோ அவளுடைய பிராரப்தம் அதற்குனால கஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு நல்லவர்களும் கஷ்டப்படுறாளே, எதனால அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம், இதுல இருந்து அவளை நிவர்த்தி அவளுக்கு என்ன அப்படிங்கறத அவர் யோசனை பண்ணும்போது அப்போ அவருக்கு தான் ஒரு தபஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு ஸோ அவர் தன்னுடைய தபஸை ஆரம்பிக்கிறார். எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு காஞ்சிபுர கஷேத்திரம், அங்குதான் உட்காந்து அவர் அந்த தபஸ் ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு சில பேர் அதை காஞ்சிபுரம்னு சொல்றா, ஒரு சில பேர் அதை திருமீனச்சூர்னு சொல்றா. ஸோ கஷேத்திரம் எதுவானாலும் நம்மளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு மகத்துவபூர்வமான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் சாக்ஷாத் அந்த அகஸ்திய முனி அப்படின்னு. சோ எந்த விஷயமும் பார்த்தோம் அப்படின்னாக்க அவ எப்படி ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு கொடுக்குறார், நம்மளுடைய பரம்பரை அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தை பார்த்து வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் இன்னொருத்தருக்கு அவளுக்கு புரிஞ்சுக்காம அவ கேட்காம அது கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பாகவத புராணமாகட்டும் இன்னும் உபனிஷத் எல்லா விஷயங்களும் ஒரு குரு ஒரு சிஷ்யன் இந்த பரம்பரை இந்த விஷயங்கள் தான் ஒவ்வொரு காலகாலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ இதுல இருந்து தெரிகிறது இல்லையா ஒரு மனிதனுக்கு வாழ்வில் குருங்கிறவர் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு விஷயத்துல இருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்க எப்படி இருக்காரு அப்படின்னா அகஸ்தியர் தபஸ் பண்றார். சோ அந்த இடத்துக்கு அவருடைய தபஸை வச்சுட்டு ஹயக்ரீவர் வரார். ஹயக்ரீவர் வரும்போது அவருக்கு டெஸ்ட் பண்றார்,
அகஸ்தியரை டெஸ்ட் பண்ணி அதுல அவர் பாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உபதேசம் பண்றார். ஏன்னா அகஸ்தியர்கிட்ட கேட்கிறார், உன்னுடைய தபஸ்ல நான் வெற்றினேன், உனக்கு என்ன வேணுமப்பா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அகஸ்தியர் சொல்றார், சுவாமி இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாளே, அவளுக்கு இதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படிங்க. எப்பேற்பட்ட மகரிஷி பாருங்க, நம்மளுக்கு பகவான் பிரத்யட்சமானா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், நம்மளுடைய விஷயங்கள் ஏதாவது பலவிதமான ஆசைகள் இருக்கும், அதை அடையணும்னு நம்ம வேண்டுவோம். ஆனா அகஸ்தியர் அப்பேற்பட்ட ஒரு மகரிஷி எல்லாம் இந்த உலகம் உய்ய வேண்டும், இந்த உலக மக்கள் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும், அதற்கு எனக்கு உபாயம் சொல்லுங்கோ அப்படிங்கும் போது அகஸ்தியர் ஹயக்ரீவர் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றதா இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. இது புராணம் சொல்றது. சரி, அகஸ்தியர் இந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கிறாரு இல்லையா? சோ இதோட மகத்துவம் என்னது, விசேஷம் என்னது, இதோட விசேஷம் இது எதற்காக பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு நாமாக்களும் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை, ஐயோ நான் கிளம்புற ஆஃபீஸ் போகணும்ப்பா, என் குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பணும், எனக்கு அது மாதிரி ஆஃபீஸ்க்கு போகணும், இப்படி நிறைய நம்ம ஒரு துரிதமான ஒரு இந்த இதுல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இப்ப 1/2 மணி நேரம் உட்காந்து என்னால பாராயணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு நாமா சொன்னாலும் போதும், அந்த ஒரு நாமாக்கு அப்பேற்பட்ட ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரே ஒரு நாமா, ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு நாமாக்களும் என்னதுன்னா ஒரு நாமாவே முழுமையடைகிற ஒரு நாமா. சோ ஏதோ நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்றோம் அப்படின்னா ஒரு அது பாதியில நிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஐயோ பாதியில நிக்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா சகஸ்ரநாமம் அப்படி இல்ல, ஒரு நாமா நீ சொன்னாலும் போதும் அது பூர்ணமான முழுமை அடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. யார் வேணாலும் சொல்லலாம், ஒரே ஒரு நாமா எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு போகலாம். எதற்காக நம்ம இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை பண்றோம்? ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு வேண்டின்னு இருக்கும், அது கிடைக்கணும். என்னது? சோ அதனால பக்தர்கள் எப்படி பிரிக்கப்படுறான்னா, எந்த மாதிரி பக்தி இருக்குன்னா, காமியார்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்ஞாச பக்தி, ஞான பக்தி. சோ 4 விதமான பக்தி நம்ம அப்படிதான் இந்த பக்தர்கள் தேடுறோம். சோ காமியார்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். எவன் ஒருவன் அந்த ஜிக்ஞாச பக்தி வேணும், அந்த ஞான பக்தி வேணும்னு கேட்கிறானோ அவனுக்கு சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி பிரத்யேகமாயி அவள் தன்னுடைய ஞானத்தை வழங்குகிறாள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதைத்தான் வேதாந்த விஷயங்களும் சொல்றது. சோ நேற்றுக்கு பரத்ஜி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார், மன்னி எனக்கு தியான ஸ்லோகால இருந்து ஆரம்பிங்கோ. சோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நான் இப்ப செஷனை தியான ஸ்லோகாவோட ஒரு விளக்க உரையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தியான ஸ்லோகம். இப்போ எதற்காக தியான ஸ்லோகம் இல்லையா? எல்லாருமே லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்றோம். சோ எதற்காக தியான ஸ்லோகம்னு எல்லாருக்கும் தோணும். எதற்காக தியான ஸ்லோகம்? நம்மளுடைய மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுடைய எண்ணம் எப்படி அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உருவகப்படுத்தி பார்ப்பதே நம்மளுடைய ஒரு ஹேபிட் ஆயிடுது. இப்ப நான் ஒரு மரம்னு சொன்னேன் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம்? ஒரு மரம், அதற்கு மேல ஒரு லீவ்ஸ், அந்த பசுமையான இருக்கிற ஒரு காட்சி உங்களுடைய மனசுல ஓடும் இல்லையா? சோ எல்லா விஷயமுமே நம்ம எதை ஒண்ணு சொன்னாலும் அதை உருவகப்படுத்துற தன்மை இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது பின்ன பரமாத்மா, நீ பரமாத்மாவை சரணடை அப்படின்னா பரமாத்மா எந்த ரூபத்துல இருப்பா, எப்படி இருப்பா, அது எப்படி வியக்தமா இருக்கா, அவ்வியக்தமா எப்படி நம்ம வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு புரியாம ஒரு நிலையில இருக்கும். ஆனா வேதாந்தம் என்ன சொல்றது, நிர்குணஸ்வரூபமாக அம்பாளை வழிபடணும். எப்படின்னா சகுண ரூபம் மூலமாக நிர்குண பிரம்மத்தை அடையணும்னு சொல்றது. ஆனா நம்மளுக்கு எங்க இந்த நிர்குண பிரம்மமா, நம்மளுக்கு சகுண பிரம்மத்தை வழிபடத்துக்கே நம்மளுக்கு டைம் காண மாட்டேங்கிறது. எப்படி நிர்குண பிரம்மத்தை வழிபட முடியும் அப்படிங்கிற மாதிரி தோன்றது இல்லையா? சோ அதற்காக நம்ம ஒரு வியக்தமா அம்பாளை ஒரு ரூபமா நம்ம வர்ணிக்கிறோம் இல்லையா? சோ அதற்கு தான் தியான ஸ்லோகா. அப்படி அம்பாளை எப்படி நம்மளுடைய மனதுல தியானிச்சு அப்பேற்பட்ட பாராயணம் அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்ற அவளுடைய திருநாமங்களை அப்படி அவளை பூஜிக்கணும், அவளை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம தியான ஸ்லோகால இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சோ அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா பரமாத்மா ஸ்வரூபம்னு முதல்ல சொல்றோம் இல்லையா? சோ பரமாத்மா ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு யாருக்குமே புரியாது. சோ இப்ப நம்ம இதுவே நம்ம ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். சோ அங்க எப்படின்னா ஒரு பிரிசம் லைட் அதுல பாஸ் பண்ணினா அதுல இருந்து ரேஸ் வரும், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். சோ அந்த லைட்டுங்கிற அந்த ஒளிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர்லெஸ் விஷயம். அந்த ஒளி எந்த ஒரு கலர் வேணாலும் எடுத்துக்கும் இல்லையா? ஆரஞ்சு கலராகவும் இருக்கும், ஒரு நீல கலராகவும். ஒளி எப்படி வேணாலும், அது இட் இஸ் கலர்லெஸ். அதுக்கு இதுதான் கலர்னு ஒரு நிர்ணயப்படாதது, அதுதான் பரம்பொருள். அதாவது பரம்பொருள் எப்படின்னு ஒரு விஷயத்துல அடக்க முடியாது. அதனாலதான் அந்த லைட், அந்த வெளிச்சம்
வெளிச்சம், அந்த வெளிச்சம் அந்த பிரிசம் மூலமா பாஞ்சு அது வெளியில வரும்போது என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு? விப்ஜிஆர்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த விப்ஜிஆர், அந்த விப்ஜிஆர்ல பார்க்கும்போது அதுல என்னதுன்னா ரெட் தான் கடைசி. ஏன் அப்படின்னா அதுல ரிஃப்ராக்ஷன் லைட் இருக்கு, அதுல ரிஃப்ராக்ஷன் ஜாஸ்தி. ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் டிராபிக் சிக்னல்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க ரெட் கலர்ல லைட் வச்சிருப்பா. எதனால அப்படின்னாக்க எங்கேயோ அந்த டிராபிக்ல நின்றுட்டு இருக்கிற ஒருத்தன் கூட அந்த ரெட் லைட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெட் லைட்டை பார்த்த உடனே நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோன்றுது. ஸோ அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்றா அப்படின்னா நம்மளுடைய மனது எப்படி இருக்குன்னா ஒரு இருட்டாக அஜ்ஞானம் பொருந்தி இருக்கு இல்லையா? ஸோ அஜ்ஞானம் பொருந்தி இருக்கிற மனசுல எந்த விஷயம் முதல்ல பார்க்க முடியும் அப்படின்னா அந்த ரெட்டு தான். அதனால நாம ஆரம்பிக்கிறது தியான ஸ்லோகாவே சிந்தூராருண விக்கிரகாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அழகா இப்படி உணர்வு பூர்வமா அவெல்லாம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. சிந்தூரம், சிந்தூரம்னா என்னது? ரெட் கலர். நம்ம குங்குமம் சாத்திக்கிறோம் இல்லையா? அந்த ரெட் கலர். சோ சிந்தூரம். அருணம், அருணம்னா என்னது அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள். அதாவது இந்த இடத்துல மத்தியான வெயில சொல்லல, காலம்பரை இருக்கிற இளம் வெயில சொல்றது. ஏன்னா அந்த இளம் வெயில நின்றுட்டோம் அப்படின்னா அந்த வெயில் வந்து நம்மளுக்கு ஒரு இதமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கறது. அண்ட் காலையில் அந்த அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வு வர்றது இல்லையா? சோ அதனால இங்க சிந்தூராருண விக்கிரகம். ஏன்னா இப்ப லைட் வந்து எதுவுமே இல்லாத ஒரு அந்த லைட் வந்து இப்ப என்னவாயிடுறது? வியக்தம். அதற்கு ஒரு கலர் கிடைச்சுடுறது. அந்த விப்ஜிஆர்ங்கிறது மூலமா, அந்த பிரிசம் மூலமா அது பாயறது மூலமா அங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சுடுறது? அந்த கலர்ஸ் கிடைச்சுடுறது. சோ அவ்வியக்த ரூபமா இருக்கிறது வியக்தமாயிடுறது அப்படிங்கிறதுனால இப்ப வந்து அம்பாள் வந்து உருவகப்படுத்தியாச்சு இல்லையா? சூக்ஷ்ம ரூபத்தை இப்ப நம்ம எப்படி காமிச்சாச்சு? ஸ்தூலமா நம்ம உருவ எடுத்தாச்சு. சோ சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் அப்படின்னு சொல்றோம். சோ அம்பாளுக்கு எப்படி இருக்காம்? 3 கண்களை உடையவளாக இருக்கிறாளாம். சோ 3 கண்கள் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா சிவன், விக்னேஸ்வரர், இங்க அம்பாள் 3 பேருக்கும் திரிநயனா 3 கண்களை உடையவளாக இருக்கிறாள். சோ பின்ன 3வது கண்ணுனா என்னது? அந்த 3வது கண் தான் ஞானக்கண் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஞானக்கண் எப்படி இது மனிதர்களுக்கும் இருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கு. நம்ம குழந்தையில நம்ம ஏதோ ஒரு சின்ன குழந்தை ஒரு சேட்டை பண்ணிட்டு நம்ம அம்மா கிட்ட வந்து நிற்கும். அப்ப வந்து அம்மா கண்டுபிடிச்சிருவா நீ சேட்டை பண்ணிருக்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவா. உடனே அந்த குழந்தை நினைச்சுக்கோ அம்மாக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது. சோ நினைச்சுக்கிறோம் இல்லையா? அதான் ஞானக்கண். சோ நம்ம பரமாத்மா, நம்ம மகாபரிவாளுடைய சம்பவங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த ஞானக்கண் இருக்கு அவருக்கு. சோ இதற்கு முன்னாடி நடந்ததையும் இதற்கு பின்னாடி நடக்க போவதையும் அறிஞ்சு சொல்றவர் தான் அப்பேற்பட்ட ஒரு மகாபரிவா. அதனாலதான் நம்ம பரமாத்மா ஸ்வரூபம் அப்படின்னே சொல்றோம். அதைத்தான் ஞானக்கண். இன்னும் சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஞானக்கண் சிவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நெற்றியில தான் இருக்கும், நெற்றிக்கண் அப்படின்னு சொல்றது. ஏன் அந்த இடத்துல அந்த ஞானக்கண் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனிதன் படைக்கப்பட்ட விதமே எப்படின்னா இங்க ஆக்ஞா சக்கரம் இருக்கு இல்லையா? சோ இந்த மூளைக்கு இதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இது சயின்டிபிக்கா சயின்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதோட வடிவமே நீங்க கூகுள்ல பார்க்கலாம், ஒரு பிந்து வடிவமா இருக்கு. சோ இந்த சயின்ஸ்ல ஸ்கேன் பண்ணி இத்தனை விஷயங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ வியாச பகவான் இந்த பிரம்மாண்ட புராணம் இன்றைக்கு எழுதினாரோ, இந்த வசின்யாதி வாக்தேவதைகள் என்னைக்கு சொன்னாலோ பிந்து மண்டல வாசினின்னு சொல்றோம் இல்லையா? சக்தி எங்க உரையறதாம்? அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல உரையறதாம், அந்த ஆக்ஞா சக்கரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இது எப்ப வளரும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு டீனேஜ் முடியறதுல அந்த டீனேஜ் பருவத்துல தான் அது வந்து முழுமை அடைகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. சோ அதுதான் ஞானக்கண் அப்படிங்கிறது. சோ அம்பாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானக்கண் இருக்கு. சோ அதனால திரிநயனாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி கிடைக்கணும், மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானக்கண் இருக்கானா? கண்டிப்பாக இருக்கு. எவன் ஒருவன் தூய தெளிந்த மனதுடன் அப்பேற்பட்ட ஒரு பரமாத்மாவை சரணடைகிறானோ அவனுக்கு அப்பேற்பட்ட அந்த ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆகி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிந்துல அம்பாள் உரையிறது அத்தனை விஷயமும் தெரியும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு நாமாவும் விளக்குகிறது இந்த லலிதா சகஸ்ரநாமம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதோட ஒவ்வொரு நாமாவோட மீனிங்கும் தெரிஞ்சு இதை நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா சாக்ஷாத் அம்பாள் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது ஒரு நிரூபணமான உண்மை. இது அதற்கு அடுத்ததாக திரிநயனாம் மாணிக்க மௌலிஸ்புரத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ மாணிக்கம்னா என்னது? அந்த ஒரு ரத்ன கற்கள். அது மௌலிஸ்புரத்னா தலையில அம்பாள் முகுட்டம் சாத்தின்னு இருக்கா இல்லையா? சோ அது அப்பேற்பட்ட ஒரு கற்கள், ரத்ன கற்கள்லாம் சாத்தி தன்னுடைய தலையில முகுட்டமா தரிச்சுட்டு இருக்கா. சோ அது மாணிக்க மௌலிஸ்புரத். அதற்கு அடுத்ததாக தாரா நாயக சேகராம் அப்படின்னு சொல்றான். சோ தாரானா என்னது? ஸ்டார்ஸ். நாயகன்னா என்னது? ஸ்டார்ஸின் நாயகன், அப்பேற்பட்ட நட்சத்திரத்தின் நாயகன். நட்சத்திரத்தின் நாயகன் யாரு? சாட்சாத் அந்த சேகரன் தானே, சந்திரன் தானே. சோ 27 நட்சத்திரங்களுடைய கணவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம புராணத்துல சொல்லுவோம் இல்லையா? சந்திரன் அப்படிங்கிறது.
ஸோ இரவு டயத்துல நைட் டயத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரனும் நட்சத்திரமும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தாராநாயக சேகராம். சரி, அம்பாள் வந்து தாராநாயக சேகராம் தலையில வச்சிருக்கா, எதற்காக அம்பாள் வந்து சந்திரனை போய் தலையில வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ எதற்காக அம்பாள் சந்திரனை தலையில வச்சிருக்கானாக்க அது சந்திரகலை அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இந்த சந்திரன்கிறது எப்படின்னா ஒரு இலக்கியத்திலையும் சொல்லப்படுகிறது, இது நிஜமாவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அந்த சந்திரனுடைய ஏற்றபாகங்கள் இந்த ஜாதகம் பார்க்கறவா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சந்திரன் இங்க இருக்கு, சந்திரன் அங்க இருக்கு, அதனால மனசு கோபம் வரும், மனசு அப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா. இன்னும் மகாபரிவா என்ன சொல்றா அப்படின்னா இந்த சந்திரனுடைய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது குறைஞ்சு இருந்ததுனாக்க அது லுனான்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அது ஒழுங்கா அமையாத விளக்குது லுனாட்டிக்னு சொல்றோம் பாரு. இதை மகாபரிவா சொல்றா. லுனாட்டிக்னா யாரு? ஏன்னா அவளுடைய சந்திரன் வந்து அது ப்ராப்பரா இல்ல, அந்த இடத்துல அமையிறது வந்து அவளுடைய உடம்புல ப்ராப்பரா அமையல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அதனால இது எப்படின்னா தாராநாயக சேகராம். சோ அப்பேற்பட்ட ஒரு மனதை, அந்த அறிவை அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், தன்னுடைய அணிகலனாக தலையில சூட்டின்னு இருக்கா அப்படிங்கிறதுதான் இந்த தாராநாயக சேகராம். சரி, அம்பாள் இப்ப அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா, அம்பாள் சூக்ஷ்ம ரூபத்துல இருந்து ஸ்தூலமா ஆயாச்சு, அவளுக்கு எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்ப நவராத்திரி இப்ப சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழகா பட்டு சொக்கா போட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அழகா தலை பின்னி குஞ்சில விட்டு எல்லா அலங்காரமும் பண்ணி விடுவோம், எல்லா நகையும் சாட்டி அலங்காரம் பண்ணி விடுவோம். ஸோ அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் அந்த குழந்தை என்ன பண்ணும், இத்தனையும் நம்மளுக்கு சாத்திட்டு இருக்காரு அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த குழந்தை உம்முன்னு உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் மனசு இதுவா இருக்கும். ஆனா அதே குழந்தை ஸ்மிதமுகி அப்படின்னு ஒரு புன்புருவல் பூர்த்தி இருந்தது அப்படின்னாக்க நம்மளுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. சோ அதுதான் நீங்க அம்பாள் இப்பேற்பட்ட அலங்காரம் பண்ணின அந்த அம்பாள் எப்படி இருக்காளாம், ஸ்மிதமுகியும். சோ நம்ம தியானம் பண்ணும்போது எப்படி பண்ணணுமா, இந்த மாதிரி ஸ்மிதமுகின்னு இருக்கிற அம்பாளை தியானம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ பொன்முறுவல் பூர்த்தி இருக்கா, ஏன்னா பொன்னகைக்கு அழகு என்னது, புன்னகை. நம்ம சொல்றோம் இல்லையா, எத்தனைதான் பொன்னகை சாத்தின்றாலும் உன்னுடைய உதட்டில் பூக்குற ஒரு புன்முறுவல் தான் உனக்கு மேற்பட்ட அழகுங்கிற மாதிரி சொல்றோம். அதனால அம்பாளில எப்படி இருக்கலாம், ஸ்மிதமுகி. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆபீன வக்ஷோருகாம். ஆபீன வக்ஷோருகாம் இந்த அம்பாளுடைய ஸ்தலங்களை பத்தி சொல்றது. ஸ்தலங்கள் பெருத்து இருக்கான். ஏன் அப்படின்னா நேற்று அந்த சிவவரன் சித்தப்பா சொல்லும் போது சொன்னார் பிரம்மகீட்ட ஜனனி அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மனுக்கும் சரி, கீழே ஒன் சைடு அமீபா ஒரு புழு, அந்த புழுக்கு கூட அம்பாள் என்ன பண்றாலாம், ஏதாவது உணவு அழுத்து கொண்டே இருக்கா. சோ அந்த புழு ஏதோ டிபெண்ட் ஆகிருக்கு. அதுபடி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய படைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவராசிகள் படைக்கப்பட்ட விஷயத்தையே பார்த்தோம்னா ஏதோ ஒண்ணு எதையோ சார்ந்து, நம்ம ஒரு செடி கொடியை சார்ந்திருக்கோம், செடி கொடி ஒரு நீரை சார்ந்திருக்கு, இப்படி ஏதோ ஒரு விஷயம் சார்ந்துதான் இருக்கு. ஸோ இந்த கிரியேஷனை பாருங்க அம்பாள் எப்படி ரசிச்சு ஒவ்வொரு விஷயமா கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால பெருத்த ஸ்தலங்களை உடையவளாக அம்பாள் இருக்கிறாளாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாணிபியாம் அழிபூர்ண ரத்ன சஷக்கம் அப்படின்னு சொல்றான். சோ அம்பாளுடைய கையில என்ன வச்சிருக்காளாம், மது கோப்பையை வச்சிருக்காளாம். சோ அந்த கோப்பை எப்படி இருக்காங்க, ரத்ன சஷக்கம், ரத்தம், அதாவது ரத்னம், அப்பேற்பட்ட ரத்தங்கள் பொதிச்ச ஒரு கோப்பையை கையில வச்சிருக்காளாம். சோ இந்த இடத்துல அடி அப்படின்னா மதுன்னு அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ மது அப்படின்னா என்னது, தேன் இல்லையா. சோ தேனை ஏன் இந்த இடத்துல அம்பாள் கையில வச்சுக்கணும். சோ இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். சோ தேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு அம்மா என்ன பண்ணுவா, இப்ப இந்த காலத்துல அஸ்கோரில் பெனட்ரின் என்னெல்லாமோ ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு மஞ்சள் பொடியில தேனை பழிச்சு அந்த குழந்தைக்கு இருமல் வராம இருக்கணும், உடம்பு நார்மல் ஆகணும்ன்றதுக்காக ஒரு இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கோசரம் அந்த விஷயத்தை கொடுப்பா, மஞ்சளையும் தேனையும் கலந்து. அந்த மாதிரி அம்பாளும் இங்க தன்னுடைய கோப்பையில என்ன வச்சிருக்காளா, மதுவை வச்சிருக்கா அப்படிங்கிறது. ஆனா இதோட சூக்ஷ்மார்த்தம் என்னது அப்படின்னா ஞானத்தை கையில் ஏந்தியவள். எவன் ஒருவன் எனக்கு வேணும் அந்த ஞானம் குடுன்னு கேட்கிறானோ அவனுக்கு ஒரு டிராப் கொடுக்கிறானாம் இங்க அம்பாள். சோ அதற்காக கையில என்ன வச்சிருக்காளாம், பாணிபியாம் அழிபூர்ண ரத்ன சஷக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றது. இதற்கு அடுத்ததாக ரத்தோத்பலம் விப்ரதியும் அடுத்த நாமா, அடுத்த ஸ்லோகம் ரத்தோத்பலம் விப்ரதியும். ரத்தோத்பலம் அப்படின்னா என்னன்னா செங்குவளை. செங்குவளைனா அல்லி, இந்த தாமரை, எதை வேணாலும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். சிவப்பு வர்ணமாக இருக்கிற ஒரு மலரை சொல்றது. ரத்தோத்பலம், இந்த சிவன் செங்குவளை எங்க விளையும், எல்லாத்தையுமே தெரியும், ஒரு தடாகத்துல வளரும் இல்லையா. இந்த தடாகம்ங்கிறது இந்த தடாகம் மேல நீர் இருக்கும், அடியில என்ன இருக்கும், சகதி இருக்கும். அந்த சகதியிலேருந்து அந்த செங்குவளை பூ, தாமரை பூ பூக்கிறதுனால அந்த சேட்டுலேருந்து வருது அப்படிங்கிறதுனால அது அதுல சேரு ஒட்டின்னு இருக்கோ, அந்த தாமரையிலயோ செங்குவளையிலயோ. அல்லிங்கிறது தமிழ்ல வந்து செங்குவளை, நம்ம வந்து இந்த லாங்குவேஜ்ல அல்லின்னு சொல்லிக்கலாம். சோ அந்த அல்லியில அது ஒட்டிக்கிறதோ இல்லை இல்லையா. சோ அந்த சேட்டுலேருந்து மலர்ந்தாலும்
அந்த சேற்றுக்கும் அதற்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லாம பற்று இல்லாம அது தனியா இருக்குல்லையா? சோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய மனது எப்படியா அப்பேற்பட்ட ஒரு அழுக்கு சேரு என்னென்னலாம் பொறாமை காம குரோத மதலப்பு மாற்றங்கள் நிறைந்த இந்த மனதில் இருந்து அத்தனையும் விழுந்து என்ன எழும்பணுமாம் அப்பேற்பட்ட ஒரு அம்பாள் நம்மளுடைய மனசுல உரையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழும்போது நம்மளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு? தாமரை மாறி மலர்ந்துருது. அதுல அங்க அம்பாள் உட்கார்ந்துக்கிறா அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்றது. ரத்தோத்பலம் விப்ரதிம் அந்த அதோட ஒளி, அந்த பூவோட ஒளி சுத்தி அம்பாள் உட்காந்துக்கலாம். சூக்ஷ்ம அர்த்தமும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு, இப்போ நார்மல் அர்த்தமும் நீங்க தெரிஞ்சுட்டு. இதற்கு அடுத்ததாக சௌமியான். சௌமியான் உடனே எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன தோணும்னா அழகு அப்படிங்கிறது. சோ அழகு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அழகுங்கிறது எந்த இடத்துல இருக்கும்னா, எந்த இடத்துல அன்பும் இன்மையும் நிறைந்து இருக்கோ அந்த இடத்துல அழகு இருக்கும். அழகுனா என்னது? மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டுன்னு காமிக்கிறாளே அதுதான் அழகா? இல்ல, அவளுடைய மனது. சோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றோம் இல்லையா? சோ மனசு கோபமா இருந்ததுன்னா நம்மளுடைய பேர் எப்படி இருக்கும்? குருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மனசு சந்தோஷமா ஸ்மிதமுக்கியமா இருந்தது அப்படின்னாக்க நம்மளுடைய மனசு எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்மிதமுக்கியமா இருக்கும். அன்பும் நிறம் நிறைந்ததுனால அம்பாள் சௌமியாம் அப்பேற்பட்ட ஒரு அழகு பொருந்தியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுதான் இந்த நாமாகோரி. அதற்கு அடுத்ததாக ரத்ன கடஸ்த ரத்த சரணாம். ரத்ன கடஸ்த அகைன் இந்த இடத்துல அந்த கட்டம் அப்படின்னா பானை, கலசம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது அப்பேற்பட்ட ஒரு ரத்தங்கள் பொருந்திய ஒரு கலசம். அதற்கு மேல அம்பாள் என்ன வச்சிருக்காளாம்? ரத்த சரணாம், தன்னுடைய திருப்பாதங்கள், அதாவது மெல்லிய மலர் போன்ற அந்த ஒரு லோட்டஸை பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு பிங்கிஷ் கலர்ல இருக்கும் இல்லையா? சோ அப்பேற்பட்ட தன்னுடைய திருப்பாதத்தை அந்த கலசத்துக்கு மேல வச்சிருக்காளாம். அந்த கலசம் ஃபுல்லா என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்ட நிதிகளும் நவநிதிகளும், அஷ்ட சித்திகளும் நவநிதிகளும் இருக்கு. அஷ்ட சித்திகள்னா என்னது? லகிமா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா இப்படின்னு அஷ்ட சித்திகள். என்னது? அனிமானா பெருசாக்கிக்கிறது, மகிமான குறைச்சிக்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயமும் இல்லையா? சோ அப்பேற்பட்ட ஒரு சித்திகள் அம்பாளுக்கு காலுக்கடியில நின்றுருக்கு. அது மட்டும் இல்ல, நவநிதிகள். நவநிதிகள்னா இந்த பதுமநிதி எப்பேற்பட்ட நிதிகள். வெறும் இந்த இடத்துல வெறும் கோல்டு காயினியோ இல்ல ஒரு மெட்டலையோ சொல்லல, இந்த இடத்துல ஒரு கன்சீல் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ் அத்தனை விஷயத்தையும் சொல்றது. சோ ஒரு கோல் கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அத்தனை விஷயமும் அந்த பானையில நிரம்பி இருக்காம். அதற்கு மேல தன்னுடைய மெல்லிய திருப்பாதத்தை அம்பாள் அதற்கு மேல வச்சிருக்காளாம். ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் அப்படின்னு சொல்றா. சோ இந்த இடத்துல கடஸ்த அப்படிங்கும் போது மகாபெரிவாளோட ஒரு விஷயம் அவருடைய சம்பவத்துல ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுகிறேன். அது எப்படி அப்படின்னா, மகாபெரிவா தன்னுடைய பாதத்தை எப்பவுமே அந்த மேனாக்கு மேல அதை வச்சிருக்கா. சோ மேனா இது ஒரு மரக்கட்டையில ஆயிருக்கும் இல்லையா? சோ மகாபெரிவா தன்னுடைய ஒரு குஞ்சிர பாதத்தை அதற்கு மேல வச்சிருக்கும் போது அவருக்கு அது வலிக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சொரன்ற ஒரு பிளேஸ்ல அவர் காலை வச்சிருக்காரு. இதை பார்த்த ஒரு அன்பர், அதாவது அதை பார்த்த ஒரு பெண்மணி தன்னுடைய மனசு கஷ்டமாயிரும், மகாபெரிவாளோட பாதம் மேனாக்கு மேலன்னா காலை வச்சுட்டு இருக்கா, சோ அவருக்கு அது கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றாளாம், பஞ்சு மெத்தைய பண்ணி அழகா ஒரு ரெட் கலர் வெல்வெட்டை போட்டு ஒரு மெத்த மாதிரி பண்ணி மகாபெரிவா தன்னுடைய திருப்பாதத்தை அதற்கு மேல அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அம்பாளுக்கு மகாபெரிவா கிட்ட கொடுக்குறாளாம். உடனே மகாபெரிவா அதற்கு மேல காலை வச்சுட்டு அவருக்கு ஆனந்தமாயிடுது. சோ அதற்கு மேல பாருங்க, மகாபெரிவாளை சந்தோஷம் பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணினா கூட போதும். சோ அந்த மாதிரி அவர் பண்ற எப்பேற்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம்னு நம்ம எல்லாம் இந்த இடத்துல மனசுல நினைச்சுக்கலாம். சோ மகாபெரிவா தன்னுடைய காலை அதற்கு மேல அமர்த்தற. சோ அமர்த்திட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அன்பரை கூப்பிட்டு சொல்ற, அம்பாளோட தியான ஸ்லோகத்தை சொல்லுப்பா அப்படிங்கிற. சோ உடனே அவரும் ஆரம்பிக்கிறாங்க, சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். சோ அந்த இடத்துல ரத்ன கடஸ்த ரத்த சரணாம்னு வருது இல்லையா? சோ அப்பா பெரிவா சொல்றாளாம், இந்த இடத்துல ரத்ன கடஸ்தங்கிறதுக்கு பதிலா ரத்ன படஸ்தன் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாராம். சோ அவர் என்ன சொல்றார், மகாபெரிவா எது சொன்னாலும் ஏன்னா அதற்கு மேல நம்ம பேச முடியாது இல்லையா? எதற்காக மகாபெரிவா அப்படி சொல்றா அப்படின்னாக்க, அந்த கலசத்துக்கு மேல கால் வச்சுக்கும் போது அந்த அம்பாளுடைய திருப்பாதம் மெல்லிசா இருக்கு இல்லையா? திருப்பாதம் நோவும் இல்லையா? சோ அதற்கு பதிலாக படஸ்த அப்படின்னா பட்டு துணி, இந்த ரெட் கலர் பட்டு துணிக்கு மேல அம்பாள் தன்னுடைய காலை அமர்த்தினாள்னா அவளுக்கு வலிக்காது இல்லையா? என்ன பாவம் பாருங்க மகாபெரிவாளுக்கு, தனக்கு வலிக்கிறது, தனக்கு அந்த மாதிரி கொடுத்த உடனே அம்பாளுக்கு அப்படி இருக்கணுமே, கொஞ்சம் ரத்த படஸ்த ரத்த சரணாம்ங்கிறது இருக்கலாமோ, இப்படி ஒரு பாவம் பாருங்க. அதைத்தான் அம்பாள் இங்க எதிர்பார்க்கிறா. நம்ம பார்க்கலாம், பவானி பாவனா கம்ய, பாவனா கம்ய நம்மளுடைய பக்தி அது என்ன பாவம் மீறிட்டு நம்ம ஒரு நாமா சொன்னா போறோம் இல்லையா? அந்த ஒரு நாமா எதை மீறிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த பாவம் மேலவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுதான் இங்க அம்பாள் எதிர்பார்க்கிறா. அதைத்தான் மகாபெரிவான் இவருக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. சோ அந்த ரத்ன கடஸ்த ரத்ன சரணாம அவர் படஸ்த அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதற்கு அடுத்ததாக ரத்த சரணாம் தியாயே பராம் அம்பிகாம்.
சோ தியாயே பராமம்பிகாம். தியாயத்னா என்னது? நம்ம தியானம் பண்ணணும். தியான ஸ்லோகா தானே. சோ தியானம் பண்ணணும். யார தியானம் பண்ணணுமா? பராமம்பிகாம். சோ பராம்னா என்னது அப்படின்னாக்க நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத ஒன்று. நம்மளுடைய சிற்றறிவுன்னு சொல்றோம் இல்லையா? சிற்றறிவுனா என்னது? இப்போ ஒரு பேப்பர். சோ இது பேப்பர்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரியுது. இது ஒரு நார்மலான ஒரு அறிவு, சிற்றறிவு. ஆனா பேரறிவுனா பரம்பொருள்னு சொன்னா யாராலையும் புரிஞ்சுக்க முடியுதா? அதை புரிஞ்சுக்க முடியல. அதை அனுபவிக்கணும். அதை எல்லாம் நம்ம அனுபவிக்கணும். சோ பராம், அப்பேற்பட்ட ஒரு மேலான தேவதையை, அம்பிகாம், அம்பிகாம்னா இந்த இடத்துல தாயின்னு சொல்றது, அப்பேற்பட்ட ஒரு மேலான தேவதையை நாம தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தியான ஸ்லோகம் அமையுது. சோ பொதுவா இந்த தியான ஸ்லோகத்தை பார்த்தோம்னா இது 3 பிரிவாக பிரிக்கலாம். இன்றைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த தலைப்புக்காக இந்த ஒரு நேற்றுக்கு பரத்ஜி கேட்டுன்றதுனால இந்த ஒரு ஸ்லோகத்தோட, தியான ஸ்லோகத்தோட ஒரு விரிவுரையை நான் முடிச்சுட்டு இப்ப நம்ம நாமாக்கு போகலாம். இப்ப அடுத்ததாக முதல் நாமாவே பார்த்தோம் அப்படின்னா அம்பாளோடது ஸ்ரீமாத்ரே அப்படிங்கிற மாதிரி ஒரு நாமா. சோ இந்த நாமாக்கள், முதல் 4 நாமாக்களுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, இது பரம்பொருள் பரம்பொருள்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ பரம்பொருள்ங்கிறது என்னது? அதை அனுபவிக்கதான் முடியும்னு சொல்றோம். சோ வேதாந்தத்திலையும் என்ன சொல்றது அப்படின்னா சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றது. சோ அப்படின்னா என்னது? சத் அப்படின்னா என்னது? சத்தியம். நம்ம சத்திய வழிபடி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சத்தியமே பேசணும் அப்படிங்கறத சொல்றோம். சோ அந்த சத், அந்த உண்மைதான் சத்தியம். சத்தியம். சித் அப்படிங்கிறது என்னது? சித் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அறிவு, பேரறிவு அப்படிங்கிறது. இந்த ஆனந்தம், ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா அனந்தம். அனந்தம்னா என்னது? என்றைக்குமே எப்பவுமே அதே ஒரு உணர்வோட இருக்கிறது. சோ சச்சித் ஆனந்தம் என்னது? எது உண்மை, எது உண்மை? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம், இப்ப நம்ம பாக்குற எல்லாமே மாயிதான். எது ஒன்றே உண்மை, எது ஒன்றே சத்தியம் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள், அப்பேற்பட்ட அம்பாள் தான் அப்படின்னு சொல்றது. சோ சச்சித் ஆனந்தத்தை தான் இங்க வந்து எப்படின்னா முதல் நாமா ஆனந்தம் சச்சித் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு நம்ம பொருள் சொல்ல போறோம். சோ வேதாந்தத்துல கொடுக்கிற விஷயம், அதாவது இந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படின்னா அத்தனை வேதாந்த விஷயம் தான். வேதாந்தமும் சொல்றது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையை எப்படி வாழ்ந்தா, எப்படி நம்ம இருந்தா அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருளை சரணடையலாம் அப்படிங்கறதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமாவோட விளக்கம் நம்மளுக்கு சொல்றது. சோ சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இப்ப நம்ம ரிவர்ஸ்ல கூட, ஏன்னா முதல் நாமாவே ஸ்ரீமாத்ரே, அந்த ஸ்ரீமாத்ரே எதற்கு அடைமொழியா இருக்குன்னா அனந்தம், ஒரு இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அனந்தம்ங்கிறது என்னது? எப்பவுமே சச்சித்னா என்னது? உண்மை. எப்பவுமே அந்த உண்மையிலேயே தெரிஞ்சு இருக்கிறவன் ஒருவனுடைய உணர்வை பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே அவன் ஆனந்தமாக இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு பொருளோ இல்ல ஒரு மொபைல் போனோ ஒரு ஐபேடோ எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு சந்தோஷமும் படுத்தாது, துக்கமும் படுத்தாது. சோ அந்த சச்சித் ஆனந்தத்தோட விளக்கம் தான் இப்போ. அனந்தம்னா ஆனந்தம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது. சோ இந்த மகிழ்ச்சிங்கிற முதல் நாமாவே எப்படி பார்த்தோம்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அந்த ஓம் ஸ்ரீ மாத்ரேனா என்னது? அவருடைய வடிவானவள், தாய்மை அப்படிங்கிறத சொல்றது. சோ நீதிக்கு சங்கீர்த்தனாஜி கூட தன்னுடைய அந்த ஒரு பிரவச்சனத்துல சொன்னா, எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு பசி அப்படிங்கிறது தெரியாம, பசிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு முன்னாடி, அந்த பசிங்கிறத உணர்றதுக்கு முன்னாடியே தாய் வந்து பார்த்து பார்த்து அதுக்கு ஊட்டுறா இல்லையா? சோ அந்த உணர்வு தான் தாய்மை அப்படிங்கிறது. சரி, இப்ப இந்த தாய்மைங்கிற உணர்வு வந்து எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். சோ மனிதர்கள், விலங்கினங்கள், பட்சிகள் அது ஒரு விஷயமா, அதற்கப்புறமாக செடி கொடிகள், அதற்கு 4வது வந்து நான் லிவிங் திங்ஸ். என்னடா இது நான் லிவிங் திங்ஸ்க்கு உணர்வு இருக்கா அப்படின்னா அதையும் நம்ம இங்க பார்க்க போறோம். அதையும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது அந்த தாய்மைங்கிறது இப்பேற்பட்ட ஒரு உணர்வு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல போகிறது. சோ இந்த இடத்துல மனிதர்கள் எடுத்துக்கணும். சோ மனிதர்கள், தாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் தன்னுடைய பெற்ற மகனையோ மகளையோ அப்படி பேணிக்கிறான். சோ இது பெற்றால் தான் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்ல. எல்லா தந்தையும் அந்த மாதிரிதான். எப்ப ஒரு தந்தையும் தன்னுடைய குழந்தைக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னு எல்லா விதமா பண்றான். சரி, இது பெரியவர்கள் கிட்டதான் நடக்கிறதா அப்படின்னா இல்ல. சின்ன குழந்தைகள் கூட, ஒரு தம்பி கூட என்ன பண்றது, அக்கா தங்கைகள் கூட தன்னுடைய தம்பியோ தங்கையோ இல்ல அண்ணா, அந்த மாதிரி ஒரு பிரதர் சிஸ்டர், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அவளை கேர் பண்ற உணர்வு, அந்த உணர்வு தான் இந்த தாய்மை. சோ இந்த ஆக்சுவல் தாய்க்கு எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கும். சோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு மனித தாய்க்கே இப்பேற்பட்ட ஒரு உணர்வு இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு ஜெகஜனனிக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஜஸ்ட் ஒரு நினைச்சு பாருங்க, நம்மளுடைய கஷ்டங்கள் அவள் துடிப்பா, அவள் சந்தோஷப்படுவாள? நம்ம கஷ்டப்படுறோம்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. ஆனா நம்மளுக்கு அந்த கஷ்டம், நம்மளுக்கு ஒண்ணு பசிக்கிறது அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தை என்ன பண்ண, அம்மா அப்படின்னு கூப்பிடும். அம்மா எனக்கு பசிக்கிறது, தாய் ஓடி வருவா இல்லையா? சோ ஆனா இங்க என்ன சொல்றா அப்படின்னா பால் நினைந்தூட்டும் தாய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது குழந்தைக்கு நேற்று சங்கீதத்தை நான் சொன்ன மாதிரிதான், அந்த குழந்தைக்கு பசிங்கிறது கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நினைச்சு ஊட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது.
குழந்தை பிறந்த உடனே தங்க டைம் பிரகாரம் அந்த பால் ஊறிடும், அந்த கனத்திடும், மார்பகம் கனத்திடும். உடனே அந்த குழந்தைக்கு எடுத்து கூட்டும், அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது அம்மா ஊட்ட போறாங்கிறது கூட தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு எடுத்து ஊட்டுறா. சோ அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறவள் தான் அப்படிங்கிறது. சோ இந்த பால் இணைந்தூட்டும் தாய் அப்படிங்கும் போது இந்த 2 சம்பவம் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ஞாபகம் வரும். பால் இணைந்தூட்டும் தாய்னாலே முதல்ல ஞாபகம் வருது எல்லாருக்கும் என்னது அப்படின்னா சீர்காழி தான், திருஞான சம்பந்தர் தான். சோ அந்த குழந்தை அழும்போது இந்த லோக மாதா ஜெகஜனனி தன்னுடைய கணவருடன் ரிஷப வாகனத்துல அங்க வரா. சோ வந்து என்ன பண்றாளாம், தன்னுடைய முளைப்பால், வெறும் முளைப்பாலா, ஞான முளைப்பால், ஏன்னா அந்த குழந்தை அழகு அந்த ரத்ன சஷக்கம்னு சொன்னோன்னே அந்த மொழின்னு சொன்னோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு அழறதுனால அங்க என்ன பண்றாளாம், அந்த தாய் வந்து அந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய மடியில கிடத்தி அந்த குழந்தைக்கு அந்த பால் நினைந்து ஊட்டும், அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊற்றா. சோ ஞானப்பால் சாப்பிட்ட அந்த க்ஷணமே தட்சணமே அந்த குழந்தை அப்பா வந்து கேட்கிற, யாரு பால் ஊட்டினா உனக்கு அப்படின்னு கேட்கும் போது, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். எங்கேயாவது சாத்தியமா ஒரு 1.5 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை இப்பேற்பட்ட ஒரு தோடுடைய செவியன், அதற்கு மீனிங்கே நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல. சோ எப்படி 1 வயசு குழந்தை சொல்றது அப்படின்னா அந்த ஞானத்தை எப்படி அம்பாள் ஊட்டியிருக்கா. சோ பால் இணைந்து ஊட்டும் தாய், ஏன்னா அந்த குழந்தை வந்து எப்படி வேண்டுமோ எதை வேணுமோ அதற்கு தகுந்தாப்புல கதறி இருக்கு. அதனால தாயே வந்து ஞானப்பால் ஊட்டியிருக்கா. சோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணினோம் அப்படின்னா சாக்ஷாத் அம்பாள் பிரத்யட்சமாயி நம்மளுக்கு ஊட்டுவா அப்படிங்கிறது இது நிதர்சனமான உண்மை. இதற்கு அடுத்ததாக மகாபெரிவா விஷயத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு. மகாபெரிவா யூஸ்வலா தெரியும், அவர் வந்து அந்த முகாம்லாம் நடத்தும் போது ஊர் எல்லையில தான் நடத்துவார் இல்லையா. சோ அந்த மாதிரி அப்படிதான் நான் படிச்ச இது. ஆனா இதுல வேறு விஷயங்கள் கூட கலந்து ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இது இந்த சம்பவம் நடந்தது உண்மை. சோ மகாபெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஏழையான ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையோட வரா. சோ அந்த குழந்தையோட வந்திருக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா வீறு கொண்டு அழகுது, வீல் 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 அழகுது. சோ அந்த குழந்தை அந்த தாயும் எத்தனை விதமாவோ சமாதானப்படுத்துறா. ஆனா அந்த குழந்தை வந்து அழுகி நிப்பாட்டல. உடனே மகாபெரிவா என்ன பண்றா, சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜைக்கு வச்சிருந்த பாலை எடுத்து அந்த குழந்தைக்கு குடு அப்படிங்கிறாங்க. அந்த அன்பர்கள்லாம் பயப்படுறாங்க, ஏன்னா சந்திரமௌலீஸ்வரர் எல்லாம் மடி அந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாத விஷயம் இல்லையா. சோ அதை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஆனா மகாபெரிவா அக்னியை தட்ட முடியுமா, உடனே எடுத்து அந்த பாலை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறா. அந்த அம்மா அந்த பாலை கொடுத்த உடனே அந்த குழந்தை வந்து அந்த அமைதி ஆகிடுது. சோ இந்த இடத்துல பால் நினைந்து ஊட்டும் தாய் சன்னியாசியா இருக்காரு இந்த இடத்துல. சோ பால் இணைந்துட்டுமா தாய்மையாத்தான் இருக்கணுமா, இல்ல ஒரு தந்தையாத்தான் இருக்கணுமா, ஒரு மனிதனாகத்தான் இருக்கணுமா, மனிதன் எப்பேற்பட்ட ஒரு ரூபமா வேணாலும் இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசி கூட அந்த குழந்தை அழகு, அந்த உணர்வு தான் மாற்றே அம்மா அப்படின்னு சொல்றது, வேற எதுவுமே இல்லை. சோ மனிதர்கள்ல பார்த்தோம் இல்லையா, எதற்காக மனிதர்கள்ல இந்த தாய்மை உணர்வு மேல ஓங்கி இருக்கு அப்படின்னா, மித்த விலங்கினங்களோ பட்சிகளையோ பார்த்தோம் அப்படின்னா, இந்த விலங்கினங்களோடு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் தன்னுடைய அந்த இதை வந்து வச்சுட்டு இருக்கும், அந்த விலங்கை வச்சுட்டு அதற்கு ஊட்டி எல்லாம் பண்ணும். அதே மாதிரி பட்சியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுறது எல்லாம், அதுக்கப்புறமா அதுவே கிக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டோரி எல்லாம் பாக்குறோம். நம்ம அதோடைய ஹிஸ்டரி, நம்ம அதோடைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க மனிதன் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணிக்கிறான்னா, ரொம்ப நாளைக்கு தன்னுடைய தாயோட அரவணைப்பிலேயே இருப்பதனால இங்க வந்து மனிதன் எப்படின்னா உயர்ந்த நிலையை அடைகிறான். சோ வேற எந்த நிலையும் இருக்கோ, விலங்குகள்ல இருக்கோ, எங்கேயாவது தன்னுடைய அம்மாவோட அது குடுத்தனம் பண்றதோ இல்லையா. ஆனா மனிதன் ஒருவன் தான் அந்த தாய் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பதனால் அவன் ஒருவனுக்கு தான் அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சரி, மனிதன்ல பார்த்துட்டோம், விலங்கினங்களுக்கும் அந்த தாய்மை உணர்வு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வந்து ஒரு பர்டிகுலர் வருடங்கள் வரைக்கும் தான், அதற்கு மேல கிடையாது. சரி, செடி கொடிகளுக்கு எப்படி இருக்கு இந்த தாய்மை உணர்வு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை செடி, ஒரு சின்ன ஒரு பீஜம் நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா, ஒரு மாங்கொட்டையை வச்சோம் அப்படின்னா அது அப்பேற்பட்ட ஒரு விருட்சமாகி எத்தனை பழங்கள் எத்தனை காய்கள் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லையா. சோ அதற்கும் ஒரு உணர்வு, அந்த உணர்வு தானே இங்க மாத்தான்னு சொல்றோம், அந்த உணர்வு தானே அம்மா இல்லையா, தாய்மைங்கிற உணர்வு. சோ அந்த செடி கொடி கூட இப்பேற்பட்ட ஒரு பழங்கள் காய்கள் கொடுக்கறது. சரி, இப்ப நம்ம மனிதர்கள் பார்த்தோம், விலங்கினங்கள் பட்சிகள் பார்த்தோம், அதற்கு அடுத்ததாக செடி கொடியும் பார்த்தோம். இது எப்படி நான் லிவிங் திங்ஸ்க்கு, ஒரு அச்சேதன பொருள், ஒரு ஜட பொருளுக்கு இது எப்படி வந்து ஒரு விஷயம் ஆகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு அந்த உரை சொல்றவா சொல்றா, ஜடப்பொருள் எப்படின்னா, இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு விஷயம் பால மேல தூக்கி போடுறோம் அப்படின்னா அது கீழே விழுது, புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. சோ அந்த ஈர்ப்புத்தன்மை, அந்த ஈர்ப்புத்தன்மை தான்ப்பா தாய்மை அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. சோ இந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கிறதுனாலதான் சூரியன் அதோட இடத்துல இருக்கு, சந்திரன் அதோட இடத்துல இருக்கு. இப்பேற்பட்ட 9 கோள்களும் தனக்குரிய பாதையில மாத்திரமே நடந்துட்டு போகுது.
சொல்றது. சோ எப்படி அது ஒன்னோட முட்டிக்காம எதனால இருக்குன்னா அது ஒன்றுக்குண்டு உள்ள ஈர்ப்பு சக்தி. சோ அந்த இங்க என்ன சொல்றோம், அந்த ஈர்ப்பு சக்தி தான் இங்க அம்பாள் பரம்பொருள், இந்த மாதா லலிதா பரமேஸ்வரி அப்படிங்கறத சொல்றோம். சோ அந்த ஈர்ப்பு தான் தாய்மை அப்படின்னு சொல்றது. சோ நான் லிவிங் திங்ஸ்க்கு கூட நினைச்சு பார்த்திருப்போமா, நான் லிவிங் திங்ஸ் கூட நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியும், ஆனா அதற்கு அந்த உணர்வு கொடுத்திருப்பது யாரு, அந்த பரம்பொருள். பின்ன எப்படி ஒரு ரசிச்சு அம்பாள் ஒவ்வொரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதற்கு அடுத்ததாக சரி அம்பாள் தாயின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ரீமாதான்னு சொல்றோம். சோ ஸ்ரீமாதா அப்படின்னு அம்மா எல்லாத்தையும் அரவணைச்சுட்டே தான் போவாளா அப்படின்னா இல்ல, அவ அம்மா கண்டிப்பும் செய்வா, அரவணைப்பும் செய்வா, அதே வழிச்சு என்ன பண்ணுவா, கண்டிக்கவும் செய்வா இல்லையா. சோ கண்டிச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணினோம் அப்படின்னா அது நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்மளுக்கு அறிவுரையும் செய்வா, அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ரூல் போடுவா. சோ அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இல்லத்துல இருக்கிற எல்லாருக்கும் இல்லத்தரசின்னு பேரு இல்லையா. சோ அடுத்த நாமா என்னது, ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். இல்ல தரசன்னு சொல்றோமா, இல்ல தரசின்னு தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா இது இப்படிதான் நடக்கணும், இது இந்த டைட்டில் தான் பண்ணணுங்கிற ஒரு ரூல் போடுறதுனால. இங்கேயும் அம்பாள் என்ன பண்றாளாம், ரூல் போடுகிறா. இதனாலதான் நம்ம சொல்றோம் நாமா வருது நிஜாத்ய நிகம ரூபா புண்ணியா புண்ணிய பலப்பிரதான்னு பாக்குறோம் இல்லையா. சோ வேத வழிப்படி நீ நடக்கணும், இந்த தர்ம வழிப்படி நீ நடக்கணும்னு அவ சொல்லி அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை புரிகிறா. தன்னுடைய சிம்மாசனத்துல அமர்ந்து மாட்சிமை பொருந்தி அப்பேற்பட்ட ஒரு கம்பீரம். இந்த இடத்துல ஒரு டிப் எல்லாருக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மேனேஜரியல் ஒரு இது வரணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் அம்பாளை உபாசனம் பண்றாளோ, யார் யாரெல்லாம் அம்பாளை தியானம் பண்றாளோ அவளுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறது இது மிகவும் நிதர்சனமான நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படிங்கிறது. சோ நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் டிரைவரா தான் இருப்பான், அந்த டிரைவருக்கு கூட அந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன் எஜமானன் இருப்பான் தெரியுமா, அந்த டிரைவர் சொல்றத சில விஷயங்கள்ல கேட்பான். ஏன்னு பார்த்தோம்னா அவன் அந்த டிரைவர் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு அவன் வேண்டிட்டு இருப்பான், அந்த அம்மன் தான் அவனுக்கு உபாசனை தெய்வமா இருக்கும். சோ அதனால எவன் ஒருவன் இந்த அம்பாளை உபாசனை பண்ணுகிறானோ அவனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வருவது நிஜம். ஏன்னா ஒரு தேவதையை நம்ம உபாசனை பண்ணும் போது அந்த தேவதையாவே நம்மளே மாறிடுறோம். சோ பரம்பொருள் வெளியில இல்ல, நம்மளுடைய மனசுக்குள்ளதான் வருது இருக்கு அப்படிங்கிற அடுத்த அத்வைத சித்தாந்தத்தையும் இந்த விஷயம் சொல்லுகிறது. சோ அம்பாள் எப்படி இருக்கலாம், மகாராஜ்ஞி மகா சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி. சோ இதற்கு அடுத்த நாமா சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறது. சோ அம்பாள் எப்படி சித்தக்னி குண்டத்துல இருந்து, இப்ப நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ஆனந்தத்தை சொல்லிட்டோம், அதற்கு அடுத்ததாக அறிவு. பேர் இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம்னா அறிவு, இந்த இடத்துல உண்மை எல்லாமே இருக்கு. சச்சித் ரெண்டையும் பத்தி, அது ஆனந்தம் சத்தையும் பத்தி நம்ம இந்த இடத்துல நம்ம படிச்சுட்டோம். இப்ப சித்த பத்தி நம்ம சொல்ல போறோம். சோ சித் அப்படின்னா சித்தக்னி குண்ட அடுத்த நாமாவே அதுதான் வருது இல்லையா. சோ சித்தக்னி குண்டம்னா எல்லாருக்கும் அந்த புராணம் தெரியும் எல்லாருக்குமே. சோ தேவர்கள் அந்த மாதிரி ஒரு சித்தக்னி குண்டத்துல பூஜை பண்றா. எதற்குனா சூக்ஷ்மமா இருக்கிற அம்பாள் ஸ்தூல வடிவு எடுக்கணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அவ பண்றா அப்படிங்கிற மாதிரி புராணம் எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த இடத்துல அவ எப்படி பண்றாளாம், நம்ம ஒரு ஹோமம் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், உடனே சக்கர பொங்கலை போடுவோம். அதற்கு அடுத்ததாக நம்ம வேற என்னென்ன விஷயங்கள் அந்த ஹோமத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா. சோ இதே இந்த வாமாச்சார பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அவ ஆடு, ஒரு மாடு போடுவா, மாடு இல்ல ஆடு போடுவா, குதிரை, இந்த மாதிரி விஷயங்கள் கால்நடைகள்லாம் போட்டு அவ அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றதா அவ சொல்லுவா. ஆனா இந்த தேவர்கள் அதே மாதிரி ஒரு படி மேலோங்கி அவ என்ன பண்றாளாம், இந்த சித்தக்னி குண்ட சம்பூதால அம்பாள் ஆவிர்வாகம் ஆகணுங்கிறதுக்காக தன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளையும் கை கால் ஒவ்வொன்றையும் வெட்டி அதுல போடுறாளாம். சோ இப்ப கை கால நம்மளும் கை காலதான் வெட்டி போடணுமானா இங்க அதுக்கு சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன சொல்றதுன்னா, எவன் ஒருவன் அந்த சித்தக்னி குண்டத்துல மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் போட்டு அழிக்கிறானோ அவன் மனிதனாகிறான், அங்க அம்பாள் அவனுக்கு பிரத்யட்சமாகிறாள் அப்படிங்கறதுதான் நீங்க சூக்ஷ்ம ரூபம் சொல்றது. சோ அதனால தேவர்கள் பண்ற மாதிரி நம்ம உருவ கட் பண்ணி போட முடியுமா, அந்த சக்கர பொங்கல் விஷயங்கள் அந்த புடவை போடுற விஷயத்தோட நம்ம என்ன போடணும் அப்படின்னா மனிதன் தனக்குள் உரையும் அந்த மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் அதனுள் போட்டு அந்த குண்டத்துல போட்டு அழிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நாமா சொல்கிறது. சோ அதை அழிச்ச உடனே அங்க என்ன வருகிறாளாம், சித் அக்னி. அது எப்படி பேரறிவு, அது எப்படி அழிக்க முடியும், மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் அழியடின்னு சொல்றீங்க, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எவன் ஒருவன் தன்னுடைய விஷயங்கள் தனக்கு இருக்கிற இந்த காமக்ரோத மதலோப மாச்சரியம்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இப்பேற்பட்ட ஒரு உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கிறானோ, அடக்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனுக்கு அந்த சித் அந்த பேரறிவுங்கிறது புலப்படும். அம்பாளே புலப்பட சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற மாதிரி சொல்றது.
சோ இதுல என்ன சொல்றதுன்னா பற்றை விடணும். அதாவது தன்னுடைய மமக்காரம் அகங்காரம்னா நம்மளுடைய பற்றை, ஏதோ ஒரு விஷயத்த அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த தேடிட்டு தானே ஓடுறோம். சோ அந்த விஷயத்த அந்த பற்றை அழிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சோ இதற்கு அடுத்ததாமா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாக்காராம் விசோஜ்வலா. சோ ராகஸ்வரூபா அப்படிங்கிறது சோ ஒரு பெரிய மகான் ஒருத்தர் சொல்ற, ஆயுதம் இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு. என்னடா இது ஆயுதம் இல்லாத மனிதன் அரை மனிதனா, பின்ன எல்லாரும் என்ன கத்தி கவடாவை வச்சுட்டு நடக்க முடியும் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. நம்ம ஒரு பாகவத பாராயணத்துக்கு போறோம், ஒரு இடத்துல பாகவத சப்தாகம் நடக்கிறது, பின்ன அந்த இடத்துக்கு நம்ம சும்மா இப்படி போவோமா? ஏதோ ஒரு பூ பழம் நம்மளால ஆனது என்ன முடிஞ்சு இல்ல பாராயணம் பண்றவளாருன்னா அந்த புக்கையாவது தூக்கிட்டு போகும் இல்லையா? சோ இந்த இடத்துல ஆயுதம்ங்கிறது என்னது? அந்த பாகவத சப்தாகத்துக்கு போகும்போது நீ எங்க தூக்கிட்டு போகணும்? அந்த இடத்துக்கு நீ ஒரு புக்கு தூக்கிட்டு போகணும் இல்லையா? ஒரு பாராயணம் பண்றதுக்கு அந்த பாகவத புக்கு தூக்கிட்டு போகணும். இல்லையோ பாகவத பாராயணம் பண்ண தெரியாது அப்படிங்கிறவா என்ன பண்ணலாம்? ஒரு பூ புஷ்பத்தை வாங்கிட்டு போகலாம். ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு விஷயம். சோ அதுதான் அவர்களுக்கு ஆயுதம். அதாவது பகவானை அடைவதற்கு ஆயுதம் என்னது? அவர்களுக்கு அது விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறோம், நம்ம அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிளம்பரை கூப்பிடுறோம் அப்படின்னா அவன் சும்மா நின்றுட்டு எங்கம்மா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொன்னானாக்க அவன் கையில ஒரு டெஸ்டராவது வச்சுட்டு இருந்தானே அந்த பாயிண்ட பார்த்து அதுக்கு எலக்ட்ரிசிட்டிவா பாயர்டா இல்லையாங்கிறத செக் பண்ண முடியும். ஒரு பிளம்பரை கூப்பிட்டு தண்ணி வரலன்னு சொன்னா அப்படின்னா அதை எடுத்து பாக்குறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம், அந்த ஆயுதங்கள்லாம் அவன் இல்லாம சும்மா நின்னா அந்த விஷயங்கள் சரி பண்ண முடியுமோ? இல்லையா? சோ ஆயுதம் இல்லாத மனிதன் அரை மனிதன்ங்கிறது இதனாலதான் சொல்றது. சோ இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு இருப்பாரு இல்லையா? அந்த ஸ்டெத்தஸ்கோப் இல்ல அப்படின்னா நம்மளால ஒரு டாக்டரா இருக்க முடியுமோ? இல்ல அட்லீஸ்ட் என்ன வச்சுட்டு இருக்கணும்? அவர் இந்த சீரியல் எல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கோட்டாவது போட்டுட்டு இப்படி பாக்கெட்டுக்குள்ள கை வச்சு இப்படி இப்படி நடக்கணும். சோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓ இவர் டாக்டர் போல் இருக்கு அப்படிங்கிறது. சோ ஆயுதம் இல்லாத மனிதன் அரை மனிதன். சோ இங்க அம்பாள் என்ன பண்றாளாம்? தன்னுடைய கையில 4 ஆயுதங்களை வச்சிருக்காளாம். ஆனா இந்த ஆயுதங்கள்னால மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த ஆயுதங்கள் மூலமா அம்பாள் என்ன பண்றா? எவன் ஒருவனுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதை அகற்றுகிறாள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறான். சோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் தன்னுடைய பின்னாடி இருக்கிற 4 கைகள், 4 திருக்கரங்கள் இருக்கு இல்லையா? சோ அதுல பின்னாடி இருக்கிற 2 கையில என்ன வச்சிருப்பா? முதல்ல இடது கையில பார்க்கலாம். அது பாஷம், ஏன்னா இங்க ராகஸ்வரூப பாஷாட்யான்னு வருது இல்லையா? சோ கையில என்ன வச்சிருக்கா? பாசம் அப்படிங்கிற ஒரு கயிறு வச்சிருக்கா. சோ இந்த இடத்துல ராகம்ங்கிறது என்னது அப்படின்னா பற்றுதல். எவனுக்கு அது ஒரு ஆசை அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா? அதைத்தான் அம்பாள் என்ன பண்றானா, ஒருவனுடைய ஆசையை தன்னுடைய கைக்குள் அடக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சோ இந்த சுருக்கு கயிறு, அந்த சுருக்கு கயிறுல எப்படி இருக்கு அப்படின்னா அதுல 2 விஷயங்கள் இருக்கு. நுனி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்பாளை நம்ம போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா சுருக்கு கயிறு. சோ அம்பாள் என்ன பண்றாளாம்? ஒருவனுடைய அதை அடக்கி கையில வச்சிருக்காளாம். சோ அது மாத்திரம் இல்ல, அதுல 2 நுனி சொல்றது இல்லையா? அதுல ஒரு நுனி இந்த ராகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது, அதாவது பற்றுதல் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. அண்ட் இன்னொன்னு ஒரு நுனி என்ன சொல்றது அப்படின்னாக்க முயற்சி. சோ எவனுக்கு எதை வேணும்? இப்ப நான் பரமாத்மாவை சரணடைனா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பாராயணம் பண்ணணும், அதுக்கு தகுந்தாப்புல ஞான மார்க்கத்தை தேடி போகணும் இல்லையா? சோ நம்மளுக்கு வேற ஏதோ விஷயம், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சி எடுக்கணும் இல்லையா? அதற்கு ஒரு லேண்ட் வேணும், அதற்கு கட்டுவதற்கு ஒரு கான்ட்ராக்டர் பார்க்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கு. சோ இங்க அம்பாள் தன்னுடைய கையில என்ன வச்சிருக்காளாம்? பாசத்தை வச்சிருக்கா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம உருவகப்பட்ட நம்மளுக்கு அது வேணும்னு நினைக்கிறோம்னா நம்ம மனசு அப்படிங்கிற ஒரு கயரை வீசிதான் அதை நம்ம பிடிச்சு நம்ம கிட்ட இழுக்கிறோம் இல்லையா? சோ அதனால அம்பாள் இந்த கையில என்ன வச்சிருக்காளாம்? பாசம். அந்த பாசத்துல இருக்கிற சுருக்கு கயிறுல 2 நுனி, ஒண்ணு முயற்சி, இன்னொன்னு ராகம். சோ முயற்சி இல்லாத மனிதன் இருக்க முடியுமோ? முயற்சி இருந்தால்தான் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியும் அப்படிங்கறது இங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அம்பாள் இந்த பாச கயிறு வச்சிருக்கா. சரி, இந்த பாசம் நம்ம ஏதோ ஒரு வேணும்னு அலைகிறோம். நம்மளுக்கு எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த மனிதராக பிறக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். ஒரு ஆசைங்கிறது நம்மளுடைய மனசுல இருக்கதான் செய்கிறது. இதை எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிஜாத்திய நிகம ரூபா நிபுண்யா புண்ணிய பலப்பிரகாரியா. சோ ஆகமங்கள்ல சொல்லியிருக்கிற பிராணி தர்ம வழி பிரகாரம் அந்த ஆசையை அடைந்தோம். சோ நிஜமாவே வீடு கட்டணும் அப்படின்னாக்கா உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிறவனோட திருடி பண்ணினா அது எப்படி ஆகும்? சோ அது அதர்ம வழியாயிரும். சோ தர்ம வழி பிரகாரம் நடக்கணும் இல்லையா? சோ எவன் ஒருவன் அந்த அதர்ம வழி பிரகாரம் நடக்கிறானோ சோ அவனுக்கு அம்பாள் என்ன பண்றாலும் குட்டுறான். அது எப்படி குட்டுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கையில என்ன வச்சிருக்கானா அங்குஷம் தெரிச்சிருக்கா. சோ அங்குஷம்ங்கிறது என்னது இந்த இடத்துல அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா யானையை அடக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். சோ யானை எப்படி இருக்கு? அந்த மிருகம் அப்படி பெருந்த மிருகம் இல்லையா? சோ நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு? எல்லாம் வேணும், அது வேணும், இது வேணுங்கிற நினைக்கிற மாதிரி நம்மளுடைய மனசும் அப்படி விசாலமாக பெருத்து கிடக்கிறது. ஒரு யானை மாதிரி பெருத்து இருக்கு நம்மளுடைய மனசு.
ஸோ அதை எப்படி அடக்கணும் அப்படின்னாக்க, ஸோ யானை பாகன் என்ன பண்ணுவானா, இப்ப யானையை கூட்டிட்டு போகும்போது அது பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல இருந்து என்ன பண்ணும், தன்னுடைய தும்பிக்கை இவ்வளவு ஒரு இடத்துக்கு இருக்கும் இல்லையா, அப்ப தும்பிக்கையை விட்டு அதை அப்படி பறிக்கும். ஸோ அப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த அங்குசத்தை வச்சு ஒரு குத்துவான். ஸோ குத்தின உடனே என்ன, ஓஹோ இந்த இடம் நம்ம பறிக்க கூடாது, போயிட்டு இது வேற யாரோடது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நினைப்பு வந்து தும்பிக்கையை கீழே போட்டுடும். ஸோ அதே மாதிரி இங்க அம்பாள் என்ன பண்றாளாம், எவன் ஒருவன் இந்த அதர்ம வழி பிரகாரம் அந்த ஒரு சம்பாதியத்தை பண்றானோ அவனுக்கு தன்னுடைய அங்குஷத்தினால ஒரு குத்துற. சோ அந்த குத்தும் போது என்னவாகிறது, நம்மளுக்கு உடனே வலிக்கிறது, நம்மளுக்கு உடனே கஷ்டங்கள் வந்துடுது. ஐயோ நம்ம இவ்வளவு அம்பாளை பிரார்த்தனை பண்றோம்பா, நம்மளுக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் அப்படிங்கறது நம்ம நினைச்சுக்கிறோம். கண்டிப்பாக இல்ல, நம்ம முன்னாடி பண்ணின ஒரு தப்புக்கு தான் இப்போ நம்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த அங்குஷம் அதற்குத்தான் இருக்கிறது. சோ பாஷம் அங்குஷம் அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ பாஷாங்குஷம் அதற்கு அடுத்ததாக குரோதாங்கார சோஜ்வலா அப்படிங்கிற மாதிரி. சோ குரோதம்னா என்னது, இப்ப நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கும் போது என்னவாகுது, மனசுல ஏற்படுற அந்த கொந்தளிப்பு இருக்கு பாருங்க, அதற்கு பேர் தான் குரோதம். அந்த குரோதம் என்னவாகுது, அந்த கொந்தளிப்பு ஜாஸ்தியாக வெளியில வரும்போது, கோபமா வெளியில வரும்போது என்னவாகிறது, வைக்கதி விருப்பமாக வெளியில வரும்போது அந்த கோப வார்த்தைகளை ஒரு இனிமையாக கொடுக்கப்பட்ட அந்த வாயிலிருந்து வசவு மொழிகள் பேசி நம்ம இன்னொருத்தர மனசை புண்படுத்திக்கிறோம். அதனால அந்த குரோதம் எப்படி ஆகிறது, கோபமாகிறது. சோ அம்பாள் என்ன பண்றானா, இதை அடக்குகிறாள். அதற்காக தன்னுடைய கையில வந்து ராகம் இந்த இடத்துல அங்குஷம் வச்சிருக்கா, பாசம் இந்த இடத்துல அங்குஷம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சோ முன்னாடி இருக்கிற ரெண்டு கையில என்ன வச்சிருக்காங்கிறது பார்க்கலாம். சோ என்ன இருக்கும், கரும்பு வில் இருக்கும். என்னடா இது, இவ்வளவு பெரிய மகாராணி இப்பேற்பட்ட ஒரு சமஸ்தானத்தை ஆழ்ந்துட்டு இருக்கா, உலகத்தையே ஆண்டு இருக்கிற அவ கையில கரும்பை போய் வச்சுட்டு இருக்காளே. ஏன்னா ராமர் வந்து கையில என்ன வச்சுட்டு இருக்காரு, அவர் வந்து கோதண்டம் வச்சுட்டு இருக்கார், சிவன் சிவதனுஷை வச்சுட்டு இருக்கார், விஷ்ணு தனுஷை வச்சுட்டு இருக்கார். என்னடா இது, அம்பாள் வந்து ஒரு கரும்பை வச்சுட்டு இருக்கா. ஏன்னா அந்த கோதண்டத்தெல்லாம் தூக்கவே முடியாது. நம்ம அதையும் புராணத்துல பாக்குறோம் இல்லையா, சிவதனுஷை எடுத்து உடைக்கிறதுக்கு யாராலையும் முடியல, அப்பேற்பட்ட ராமன் தான் அதற்கு வர வேண்டியது இருக்கு. அப்படிங்கறத பார்க்கும்போது அம்பாள் எதற்காக இந்த கரும்பை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஏன் இந்த இடத்துல கரும்பு வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, கரும்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதரே ஒரு கொஞ்சம் பிரயத்னம் பண்ணினா அது உடச்சுடலாம் இல்லையா, கொஞ்சம் ஒரு வலிமை மிக்க அதை டக்குன்னு பண்ணினா உடஞ்சிடும். ஸோ அது எப்படின்னா அந்த இடத்துல அந்த கரும்பு எதை ரெப்ரசென்ட் பண்றதா, மனசு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதா. ஸோ கரும்புல என்ன இருக்கும், ஒரு இனிமை, ஒரு ஈரம். ராதே ராதே. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸோ மனத்தை பத்தி இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கரும்பு வில்லு. ஸோ இந்த கரும்பு வில்லு எப்படின்னா, அந்த கரும்புல என்ன இருக்கு, ஒரு ஈரமும் இனிப்பும் தோஞ்சுதான் அந்த கரும்பு இருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுடைய மனசுக்குள்ள என்ன இருக்காம், ஈரம், ஒரு பச்சாதாபம் இருக்கும் தானே நம்மளுடைய மனசுல, இன்னும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்காம், ஈரம் இருக்காம். அதற்கப்புறமாக இந்த உலக அனுபவம் பெற்று அந்த டேஸ்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசு கண்டுட்டு இருக்கு. கண்டிப்பா இல்லையா. ஸோ இன்றைக்கு ஒரு இடத்துல காஃபி குடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்க போய்தான் காஃபி குடிக்கணும். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுடைய நாக்குல இருக்கு, நம்மளுக்கு அனுபவம் ஆயிடுது, உலக அனுபவம் ஆயிடுது. அந்த டேஸ்ட் தான் நம்மளுக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சோ அதைத்தான் நீங்க சொல்றது, தன்னுடைய மனசு, அதாவது கரும்பு அப்படிங்கிற அந்த ஒரு மனசை அம்பாள் வந்து கையில வச்சிருக்காளாம். ஏன்னா உலக அனுபவம் கூட அந்த கரும்போட டேஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுமா. சோ அந்த கரும்புக்கு என்னது நான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து வண்டுகள் எல்லாம் இருக்கான். அந்த வண்டுகள் தான் அதற்கு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. சோ இந்த இடத்துல வில்லு, பின்ன இந்த இடத்துல என்ன வச்சிருக்கா, தன்னுடைய வலது கையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து புஷ்ப பான சாப்பாங்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ அந்த புஷ்ப பானத்தை வச்சிருக்கா. சோ எதற்காக அந்த புஷ்ப பானத்தை வச்சிருக்கா, 5 புஷ்பங்களை வச்சிருக்கா. அந்த பானம் அதை தொடுத்து அந்த கரும்பு வில்லு மூலமா எய்யறதுக்கு. சோ அந்த 5 புஷ்பங்களும் எதை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, பஞ்ச தன்மாத்திர சாயக்கா, பஞ்ச தன்மாத்திரைன்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இந்த பஞ்ச புஷ்பங்கள் அப்படிங்கிறது சொல்றது. அந்த பஞ்ச தன்மாத்திரை என்னதுன்னா சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றது. சோ இந்த சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் மனிதனுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இருக்கு. 5 இந்திரியங்கள் மேலாக சொல்லப்படுது. சோ இது எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உலகம் சிருஷ்டி ஆகிறதுக்கு முதல்ல என்னன்னா, இந்த பரம்பொருள் எதை சிருஷ்டிக்கு அப்படின்னா, முதல்ல அந்த 5 பூதங்கள், ஐம்பூதங்கள்னு சொல்றோம் இல்லையா. சோ ஆகாசம், காற்று, அக்னி, நீர், அதுக்கப்புறமா பூமி அப்படிங்கிற ஒரு 5 தத்துவத்தை படைக்கிறது. முதல்ல அதுதான் படைக்கப்படுகிறது. சோ ஒவ்வொரு தத்துவங்கள் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கப்படுறது. மனிதனுக்கு என்னது பார்த்தோம் அப்படின்னா, ஆகாசம்க்கு மூலமா சப்தம். ஏன்னா ஒரு இடி இடிச்சதுன்னா நம்மளுக்கு காதுல விழுறது இல்லையா. சோ ஆகாசம்ங்கிறது மூலமா அந்த ஆகாச தத்துவத்துக்கு மூலமா சப்தமும், ஸ்பர்ஷ அதாவது
காற்று அப்படிங்கிறது, காற்று அப்படி தழுவுறது, நம்மளுடைய மெல்ல வருடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஸ்பர்ஷம். அக்னி, அக்னி இந்த இடத்துல என்னவாகுதுன்னா நம்மளுக்கு ஆகாசமும் சரி காற்றும் சரி நம்மளுக்கு அவ்யக்த ரூபமா இருக்கு. ஆகாசம் எப்படி நம்ம நீல கலர்ல தான் இருக்குன்னா ஒரு டைப்ல அது ரெட் கலராகவும் இருக்கும். ஸோ ஆகாசம் இப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது அவ்யக்தமா தான் இருக்கு. அதற்காக தான் காற்று, அந்த காற்றையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால உணரத்தான் முடியுமே என்று அது எப்படி இருக்குங்கிறது ஒரு ஸ்தூலமா அதுக்கு நம்மள தெரியாது. ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அக்னி. ஸோ அக்னி எப்படி ஒரு வடிவம் இப்படிதான் எரியும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியறது. ஸோ அதனால அங்க வந்துன்னா ரூபம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் மூலமா இது கிடைக்கிறது. அதுக்கப்புறமாக நீர், நீருங்கிறது என்னது? டேஸ்ட் கிடைக்கிறது. குடிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஒரு நீரோட ஒரு சின்னதா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதைத்தான் இந்த ரசம்னு சொல்றது. அதற்கு அடுத்ததாக பூமி. இந்த பூமி தான் எப்படின்னா கந்தம், வாசனை. ஸோ பூமியில மழை துளி பட்ட உடனே நம்மளுக்கு வாசனை எங்கனாலும் மூப்பை தொலைச்சுட்டு அது வந்துடுறது இல்லையா? ஸோ சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தத்துக்கு மூலம் எது? இந்த ஐம்பூதங்கள் தான் அதனுடைய ஒரு மூலம்னு சொல்றது இல்லையா? ஸோ மறுபடியும் இந்த உலகம் வந்து வியக்த ரூபமா இருக்கிறது மறுபடியும் அவ்யக்த ரூபத்துக்கு போக போகுது இல்லையா? அந்த உலகம் ஒடுங்கும் போது மறுபடியும் இதே தத்துவத்துல தான் ஒடுங்கும். முதல்ல பூமி வந்து என்னவாகும்? நீர்ல ஒடுக்கும். நீர் வந்து அக்னி, அக்னி வந்து காற்று, காற்று வந்து ஆகாசம். இந்த ஆகாசம் வந்து எதுல அடங்கிறது? அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருளான அம்பாள் கிட்ட சரணடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 5 விஷயங்கள், இந்த சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம், இந்த 5ஐயும் எவன் ஒருவன் ஒடுக்குகிறானோ அவனுக்கு சாட்சாத் அம்பாள் வந்து பிரத்யட்சமாகிறா அப்படிங்கிறதுதான் சொல்லப்படுகிறது. ஸோ அழகா பார்த்தோம் அப்படின்னா விவேக சூடாமணியில ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்ற 5 இந்த இந்திரியங்களை எப்படி அடக்கணும். விவேக சூடாமணிங்கிறது என்னதுன்னா மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு மேனுவல். இப்ப குக்கர் வாங்குறோம், இப்ப ஒரு மொபைல் வாங்குறோம்னா அதற்கு ஒரு மேனுவல், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி தான் ஆதிசங்கர பகவத்பாதால் நம்மள மாதிரி மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட மேனுவல் தான் என்னதுன்னா விவேக சூடாமணி அப்படிங்கிற ஒரு கிரந்தம். சோ அதுல இந்த 5 இந்திரியங்களை பத்தி அவர் சொல்றார். சோ எப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல்ல 2 இந்திரியங்கள் மாத்திரம் இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஆகாசம் அப்படிங்கிற தத்துவத்துல இருந்து சப்தம் வருது இல்லையா? சோ அந்த காது, ஒலி அப்படிங்கிறது நம்மளுடைய காதுல படுறது. சோ ஒரு மானை பிடிக்கிறதுக்காக அந்த வேடன் என்ன பண்ணுவானா, ஒரு மாதிரி ஒரு சவுண்டு, அந்த வாயில இருந்து ஒரு சவுண்டு கொடுப்பானா. சோ அந்த சவுண்டுக்கு கேட்டுட்டு அந்த மான் என்ன பண்ணுமா, அந்த இந்திரியம் அதுக்கு ஆக்டிவேட் ஆகிறது. சோ உடனே அந்த மான் வந்து ஓடி வருமா அந்த சவுண்டுக்காக. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யானை, அந்த யானையை பிடிக்கிறதுக்காக வேடன் என்ன பண்ணுவானா, ஒரு குழியை தோண்டி அதற்கு மேல இந்த பச்சை கலர் அந்த இலைகள்லாம் தழைகள்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல பெண் யானையை நிப்பாட்டுவானா. சோ இந்த ஆண் யானை என்ன பண்ணுவான், அந்த ஸ்பர்ஷத்துக்கு, பெண் யானையோட ஸ்பர்ஷத்துக்கு ஆசைப்பட்டு அங்கிருந்து ஓடி வருவான். சோ அப்ப அந்த இடத்துல என்ன வெளியே ஆக்டிவேட் ஆகிறது அப்படின்னா அந்த ஒரு ஸ்பர்ஷம், காற்று அப்படிங்கிற ஒரு தத்துவம். சோ இந்த 2 இந்திரியங்கள், ஆண் யானைக்கு அந்த ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கு, இந்த மானுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்தங்கிறது மேலோங்கி இருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு இந்திரியம் மேலோங்கி இருக்கிற அந்த அனிமலுக்கு என்ன ஒரு நிகுது, வேடன் வந்து அது பிடிச்சிட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்த யானையும் பாதிப்புக்குள்ளுக்காரர்கள் யானையை பிடிச்சிட்டு போயிடுவான். சோ அப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய நம்மளுடைய வாழ்வில் இப்பேற்பட்ட ஒரு 5 இந்திரியங்களும் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது நம்மளுக்கு இல்லையா? சோ எந்த மனிதனுக்கு இந்த 5 விஷயங்களும் இல்லாம இருக்கு அப்படின்னா மனிதனோட நிலைமை சற்றே ஆராயணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக சூடாமணி நம்ம சொல்ற. சோ எவன் ஒருவன் இந்த 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி அப்பேற்பட்ட ஒரு அம்பாளை சரணடைகிறானோ கண்டிப்பாக அவன் வந்து பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைவான் அப்படிங்கிற ஒரு அத்வைத்த சித்தாந்தத்தையும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. 4 minutes, இன்னொரு 4 minutes இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அதனால இன்னொரு நாமாவையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ மந்திர ஸ்வரூபத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம், ஏன்னா நம்ம அம்மாவோட இதுல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீவித்யாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அம்பாள் வந்து அந்த ஸ்ரீவித்யா ஸ்வரூபமா இருக்கும்போது அந்த மந்திரத்தையே எப்படின்னா மூல கூட்டத்திரைய கலைவராங்கிறது 3 கூட்டங்களாக பிரிக்கிறது. வாக்பவ கூட்டம், அதற்கப்புறமாக வந்து காம கூட்டம், அதற்கப்புறமாக சக்தி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி 3 பிரிவுகள் பிரிக்கிறது. ஸோ அந்த மந்திர ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கிறா. அந்த மந்திர வடிவங்கள், அதாவது அந்த பீஜ மந்திரங்கள், ஸ்ரீவித்யா மந்திரங்கள் சொல்றாங்க, அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கு. அதாவது அதுல அம்பாளுடைய கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே அதே மாதிரி அந்த வடிவங்களாகவும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல மந்திர ஸ்வரூபம்னு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பவானி பாவனா கம்யா. ஸோ பாவனா கம்யாத்தை நம்ம பார்த்துட்டோம். பாவனை எப்படி மேலோங்கி இருக்கணும். ஸோ அம்பாளுடைய இப்ப திருநாமங்களை இப்ப சொன்னோம் இல்லையா? ஸோ இதுல எல்லா நாமாக்களுமே ஒரு சிறந்த நாமாக்கள் தான். அதுல மிக முத்தாய்ப்பான சொல்றது அப்படின்னா இந்த முதல் நாமா தான் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.
வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த ஸ்ரீ மாத்திரைங்கிறத மாத்திரம் நம்ம சொல்லிட்டே இருந்தானாலே போதும். அப்பேற்பட்ட நம்மளும் எதை பார்த்தாலும் அந்த ஒரு கேரிங், அந்த ஒரு கண்ணோட்டத்தோடய பார்ப்போம் அப்படிங்கிறதுதான். ஸோ இந்த ஸ்ரீமாத்திரைய நகை அந்த பால் நினைந்தூட்டிய தாய் அப்படிங்கிறத சொல்லும்போது இன்னொரு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த இடத்துல நான் பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த லலிதா சகஸ்ரநாம விளக்கு உரை சொல்லும் போது சில விஷயங்கள்ல வந்து உபனிஷத்துகள்லாம் நிறைய வருது. ஸோ எனக்கு நான் ஒரு அமெச்சூர் ஆர்டிஸ்ட், எனக்கு ஒன்றும் ஒரு ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சில உபனிஷத்துகளை வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு பிரயத்னப்படும் போது எனக்கு எதுவுமே புலப்படாது. என்னடா இது, நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்மளால ஒரு பாதி விஷயங்கள் வெளியில சொல்ல முடியும் அப்படிங்கிறத நினைக்கும் போது என்னுடைய மனசு வித்யாமாதான். நிறைய பேருக்கு நான் பரத் கிட்ட கூட இதை நான் நிறைய பட்டம் நான் ஷேர் பண்ணினது இல்ல. மனப்பூர்வமாக அவர்களிடம் எத்தனையோ வாட்டி நான் பேசியிருக்கேன். அம்மா எனக்கு இது புரியலையே, இந்த தைத்திரியோபனிஷத்துல இந்த ஆனந்தவல்லி இப்படி சொல்றா, இது எனக்கு புரியலம்மா, எனக்கு நீங்க எப்படியாவது எனக்கு வழி காட்டுங்கோ அப்படின்னு நினைச்ச தட்சணமே என்னவாகும் அப்படின்னா, கூகுள்ல ஏதோ ஒண்ணு, இதே கூகுள் தான் அதற்கு முன்னாடி கூட நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு அப்ப அது புலப்படாது. ஆனா அதற்கு அப்புறம் அந்த வித்யாமாவை நினைச்ச அம்மா அப்படின்னு சொல்லி அந்த முடிச்ச அடுத்த க்ஷணமே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன வேணுமோ எப்படி அப்படியே நம்ம சொல்ல லட்டுன்னு சொல்லுவோம்ல, லட்டு மாதிரி அப்படியே கிடைச்சி அதற்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் பாயிண்ட் பிளாங்கா கொடுத்துருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஸோ யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய மனசு கஷ்டங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த அம்மாவோட சரணடியில விட்டோம் அப்படின்னா, அம்மா தான் எப்படின்னா குருமண்டல ரூபிணி, நம்மளுக்கு குருவாகவும் இருந்து அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை வழிநடத்த, அந்த தெய்வத்தை காமிக்கிற அம்மா குருமண்டல ரூபிணியாக இருந்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அம்மாவுக்கு இன்றைக்கு இந்த பிரவச்சனம் ஏதோ என்னால முடிஞ்ச எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னா அது சாட்சாத் அது அம்மாவோட ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இன்னும் நிறைய டைப்ல நான் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கும் எனக்கு. அப்பவும் நான் அம்மாவை தான் நினைப்பேன். உடனே அம்மா சொல்வா, உன்னால் முடியும் என்று நினை, உன்னால முடியும், உன்னால முடியும்னு எனக்கு கனவுல எல்லாம் கூட வந்து சொல்லியிருக்கா, உன்னால முடியும், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்களை எனக்கு சூக்ஷ்மமா நிறைய விஷயங்கள் இன்னும் அதை பப்ளிக்ல சொல்ல முடியாத அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அம்மா எனக்கு ஒரு குருவாக இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நான் மிகையாக சொல்லல, அம்மா எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறா, இப்படி எல்லாம் என்னை வழி நடத்துறாங்கிறதுக்காக சொல்லல. என்னுடைய மனசுல இதை நான் சொல்ல வேண்டாம்னு தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இதை பார்க்கிற எத்தனையோ ஜனங்கள் அப்பேற்பட்ட ஒரு அம்மாவை சரணடைஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில் அவளும் மேல் நோங்கி போவா அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதோட இந்த சிற்றுரையை நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, நமஸ்காரம். ஓம் ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஆதிபராசக்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. जय जानकी कांत स्मरणं जय जय राम राम. आंजनेय स्वामी की जय. सद्गुरुनाथ महाराज की जय. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.